டக்கரமால்புரம் பாளையங்கோட்டை பெப்சி குடோனுக்கு மேற்கு உள்ள பகுதி. இன்று மழை ஓய்வு பெற்ற பிறகு ஆய்வுப்பணிக்கு மாலையில் ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் ஒரு வீட்டு மனை. போர்வெல் எதுவும் போடலை. இவங்க ஒரு பில்டர் ஏற்கனவே என்னை வச்சு சர்வே பண்ணியிருக்காங்க. இது வடகிழக்கு தென்கிழக்கு அணைச்சி முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு. 200 மீட்டர் ஆழத்துக்கு. இந்த வடகிழக்கு தென்கிழக்கு இணைத்து ஆய்வுப்பணி செய்த முதல் ஸ்கேனில் பாயிண்டே அமையலை. கம்ப்ளீட்டாக பாறை அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் வடமேற்கு தென்மேற்கு இணைச்சி இது 2வது ஸ்கேனு. 350 மீட்டர் ஆழத்துக்கு 1150 அடி ஆழத்துக்கு இந்த 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஒரு 30 அடியிலேருந்து அதிகப்படி 100 அடி ஆழத்துக்குள்ளே. அதில் புகை அடங்கினாலே பெரிய விஷயம். கண்டிப்பாக 15 அல்லது 20 அடிக்கு கீழே அவுட்ரிப்பு இறக்கவே கூடாது. இந்த ஏரியா டக்கரமால்புரம்னாலே கடினப்பாறை ஏரியா. அது இந்த 30 to 60 100 அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணீரை எக்காரத்தை கொண்டு அடையக்கூடாது. இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட். பாயிண்ட் எதுவுமே அமையலை. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட். நல்ல வித்தியாசம் இருக்குது. 30 அடியிலேருந்து அதிகப்படி 100 அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈரப்பதம். அதிகப்படி 350 அடி ஆழம் அல்லது 400 அடி ஆழம் பொருள் போட்டுக்கலாம். கேசிங் பைப்பு கண்டிப்பாக 20 அடி ஆழம் அதிகப்படியாக.